வணக்கம். ஜாக்கி சான் எவ்வளவு சொத்து வச்சிருக்கார்? அவர் ஏன் தன்னுடைய சொத்துக்களை தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்க முடிவு பண்ணார்? திறமை இருந்தா சொந்தமா சம்பாதிக்க முடியும். எனக்கு சொத்து வேணாம், நான் சொந்தமா உழைத்து சம்பாதித்து வாழ விரும்புகிறேன். ஜாக்கி சான் மகனை நினைச்சு பெருமை. ஜாக்கி சான் கேட்கிறார் தன் மகனிடம், 3000 கோடி சொத்து மதிப்பிலான சொத்தை ஏழைகளுக்கு தானமாக எழுதிவிட்டேன், உனக்கு அதை நினைத்து வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஜேசி ஜான் சொல்றாரு, எனக்கும் திறமை இருக்கு, நானும் உழைத்து சம்பாதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நினைச்சு ஜாக்கி ஜான் ரொம்ப பெருமைப்படுறார். தன் மகனை நினைத்து பெருமிதம் கொள்கிறார். ஒரு நடிகன் என்றால் இப்படி இருக்க வேண்டும், ஒரு தந்தை என்றால் இப்படி இருக்க வேண்டும், ஒரு தனையன் என்றால் இப்படி இருக்க வேண்டும், மகன் என்றால் இப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் என்றால் இப்படி இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு முடிவை எடுப்பது ஒரு தந்தையாக இது சரியா? பணத்தை விட உழைப்பு முக்கியமா? உங்கள் கருத்து என்ன? வணக்கம். உலக அளவில் அதிகம் உழைத்த, அதிகம் பணமும் புகழும் ஈட்டிய தி ஆக்ஷன் ஹீரோ ஜாக்கி சான், அவருக்கு பின்னாடி இருந்த உண்மையான மாபெரும் நெகிழ்வான ஒரு கதையை தான் இங்க பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தன் மகன் மேல ஒரு பைசா சொத்து கூட எழுதாம 3000 கோடிக்கும் அதிகமான சொத்தை ஏன் தானமா எழுதினார் தெரியுமா? பொதுவா தந்தைகள் தன் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும்னு சொத்துக்களை சேமிச்சு வைப்பாங்க. ஆனா இதுல ஜாக்கி சான் ஒரு விதிவிலக்கு. தனது 3000 கோடிக்கும் அதிகமாக மேற்பட்ட சொத்துக்களை அறக்கட்டளைக்கு எழுத போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஏன் இந்த முடிவு? அவர் கூறியது மிகவும் ஆழமானது. என் மகன் திறமைசாலி என்றால் அவன் சம்பாதிப்பான், என் பணத்தின் தேவை அவனுக்கு இருக்காது. இந்த முடிவால மகன் ஜேசி ஜான் மனமுடைந்து போனாரா? இல்லவே இல்லை. அங்கதான் மாபெரும் திருப்பம் ஏற்பட்டது. மகன் ஜேசி ஜான் தந்தையிடம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு உங்கள் சொத்து எதுவும் வேண்டாம், நான் என் சொந்த உழைப்பால் சம்பாதித்து எனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஜேசி ஜான் சொன்னார். தன் மகன் தந்தையை விட பெரிய மனிதனாக சிந்திப்பதை பார்த்த ஜாக்கி ஜான் ரொம்பவே பெருமைப்பட்டார். ஒரு தந்தையாக உழைப்பின் மதிப்பை உணர்த்த அவர் எடுத்த முடிவிற்கும் தந்தையின் சவாலுக்கு மகன் ஜேசி ஜான் கொடுத்த பதிலுக்கும் உலகம் முழுவதிலிருந்து பாராட்டு மழை குவிந்தது. பணம் ஒருவனை பெரிய மனிதனாக்காது, உழைப்பு மட்டுமே சுயமரியாதையை கொடுக்கும். இந்த சம்பவத்தில் உங்களுடைய கருத்து என்ன? ஜாக்கி ஜானின் முடிவு சரியானதா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.